என்ன சொல்றாருன்னா, உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. என்ன சொல்றாரு? உனக்கு விரோதமாக கூடுகிற கூட்டம் என்னால் உண்டான கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ யாரெல்லாம் இந்த இடத்துக்கு எழும்புறாங்களோ அவங்கெல்லாம் சகோதரி தேடி வருவாங்க, சமாதானத்தை நாடுவாங்க. நாங்கள் தெரியாம வந்து ஓடுவாங்க. ஏன் சொன்னா அன்று வார்த்தை சொல்றது, எவர்கள் உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்களோ அவர்கள் பட்சத்தில் வரப்போகிறார்கள். ஏன் இந்த வார்த்தை? ஏசாயா 54:17 என்ன சொல்லுதுப்பா? ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், நீ குற்றப்படுத்துவாய் எந்த நாவை. அடுத்து சொல்றாரு, வாய் இதை சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய மகிமை ஆண்டவரே சொல்ற, கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக இது சொல்லப்படுகிறது. அப்போ எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடம் கர்த்தருக்குரியது. இன்று கர்த்தருக்காக இதை வார்த்தைகள் சொல்லி விதைச்சாச்சு. இனிமேல் யார் என்ன வந்தாலும் அவர்கள் என்ன நடக்கும் தெரியுமா? ஏசாயா 41 10-11 எந்த காலத்தையும் நீ பயப்படாதுன்னு சொல்ல. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அடுத்து சொல்றாரு, அடுத்து 11 என்னப்பா சொல்றாரு? உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சியாடுவர்கள், உன்னோடு வழக்காடணும் அப்படி நினைக்கிறவங்க ஒண்ணு நாசமாய் போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லல, ஆண்டோட வார்த்தை சொல்லு. வழக்காட போனா கூட அவர்கள் தான் நாசமாய் போயிடுவார்கள். ஆனால் அன்பு சகோதரிக்கு ஒரு பலன் தருவார், நல்ல ஒரு சுகம் தருவார், நல்ல ஒரு சந்தோஷம் தருவார். அவங்க மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தந்துடுவார். கர்த்தர் தாம் இந்த இடத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த இடத்துல நேற்று நாங்கள் ஜெபித்தோம், எந்தவித எதிர்ப்பும் இல்லை. ஆண்டவரே உங்களுடைய வழியிடத்தில் இந்த இடத்திற்கு ஆசீர்வாதம். இந்த இடத்தை சீக்கிரமா தந்து நாங்கள் ஒரு பெரிய ஆராதனை ஸ்தலமாக மாற்ற உதவி செய்யும். இதற்கு ஒத்துழைப்பு கூட அன்பான மேரி புனிதாவுக்கு தேவனுடைய தயவு இருக்க முடியாது, தேவனுடைய கிருபை வல்லமை மகிமை இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில வந்த வாலிப தம்பிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆறுமா வந்தார்கள். ஆவியானவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேளையில் எங்களுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கப்படும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொண்டு வானத்து முன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூல பரிசுநாம ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உறவுவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் சந்தோஷ சம்பந்தம் சதாகாலங்களில் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.